வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதுபியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் அரீஃப் நலீம். செய்திகளை வாசிக்கும் நான் ஷம்ராஜி ஃப்ரீ. விரிவான செய்திகளுக்கு நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 2025-26 கல்வியாண்டின் புதிய மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்வு. அகில இலங்கை ரீதியான சமூக விஞ்ஞான போட்டிக்கு எமது பாடசாலை மாணவி தெரிவு. பாடசாலை சிற்றுண்டிச்சாலை மீண்டும் திறப்பு. தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கான வலயமட்ட சிங்கித்தி போட்டிகள் விரைவில். பாதுபியின் ஊடகக் குழுவிற்கு புதிய மாணவர்களை இணைப்பதற்கான விண்ணப்பம் கோரல் விரைவில். தொடர்வன விரிவான செய்திகள். 2025-26 கல்வியாண்டிற்கான புதிய மாணவ தலைவர்கள் 2 கட்டங்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்ற வாரங்களில் அம்மாணவ தலைவர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அம்மாணவ தலைவர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்றைய தினம், அதாவது 2025 8ஆம் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விசேட காலை ஆராதனை நிகழ்வில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அவர்களுக்கான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சிறப்பு காலை ஆராதனையின் போது தனது சிறப்புரையில் கௌரவ அதிபர் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் அம்மாணவ தலைவர்கள் பாடசாலை சட்டத்திட்டங்களுக்கு இணங்கி தன்னார்வமாக தமது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. மாகாண மட்ட சமூக விஞ்ஞான போட்டியில் எமது பாடசாலையில் இருந்து பங்கு பற்றிய தரம் 13 சேர்ந்த மாணவி நாசா 3ஆம் இடத்தை பெற்றிருந்த நிலையில் அவருக்கான அகில இலங்கை ரீதியான சமூக விஞ்ஞான போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை ருவன்வெல்ல ராஜசிங்க வித்தியாலயத்தில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இவர் இப்பரீட்சைக்கு உரிய முறையில் பங்கு பற்றி சிறந்த பெறுபேற்றை பெற வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எமது பாடசாலையில் இயங்கி வந்த சிற்றுண்டிச்சாலையானது தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதனை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை அன்றைய நாள் முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எமது பாடசாலையின் 3, 4 மற்றும் 5ஆம் தரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கான வலயமட்ட சிங்கித்தி போட்டிகளுக்கான பயிற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் அம்மாணவர்களுக்கான வலயமட்ட போட்டிகள் எதிர்வரும் வாரங்களில் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இம்மாணவர்கள் முறையான பயிற்சியை பெற்று வலயமட்ட போட்டிகளிலே வெற்றி வாகை சூடி பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம். எமது பாடசாலையில் சிறப்புற இயங்கி வரும் பாதுபியின் ஊடகக் குழுவிற்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் இறுதி பகுதியில் இவ்விண்ணப்பங்களை மாணவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஊடகக் குழுவில் அங்கம் வகிக்க விரும்பும் தரம் 8 தொடக்கம் 13 வரையான மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் ஊடகக் குழு நிர்வாகம் அறிய தருகிறது. இத்துடன் பாதுபியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.